தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்துவிட்டது. நாளை காலை 11 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கமே அதிரப்போகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். இது வெறும் பதவியேற்பு விழா அல்ல, 50 ஆண்டு கால திராவிட அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. நாளை மே மாதம் 9ஆம் திகதி சனிக்கிழமை காலை 11 மணி சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். விஜயுடன் சேர்த்து முக்கியமான சில அமைச்சர்களும் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை அடைய இன்னும் சில இடங்கள் தேவைப்பட்டது. இந்த சூழலில்தான் காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தன. இன்று மாலை ஆளுநரை சந்தித்த விஜய் ஆதரவு கடிதங்களை வழங்கி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் கூட்டணி ஆட்சி அமையப் போகிறதா அல்லது வெளியிலிருந்து ஆதரவா என்பது நாளை தெரிந்துவிடும். இந்த விழாவிற்கு டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் வரவிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அண்டை மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திரையுலகை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் பல முக்கிய நட்சத்திரங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாக இருந்த விஜய் தற்போது தமிழகத்தின் நிர்வாக சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா? தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது?